கடந்த ஊர் இது. இதுவரை என்னை யாருமே அடையாளம் கண்டுகொள்ளவில்லையே. உன்னை பற்றி யாருக்கு என்ன அக்கறை? சீமைக்கு சென்ற நீ சீமான் மகனாக திரும்பி இருந்தால் எத்தனை சீமான்கள் உன்னை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். எத்தனை மாலைகளும் கழுத்திலே அலைமோதி அலங்கரிக்கும். எத்தனை வாழ்த்துக்கள், எத்தனை வரவேற்புகள், எத்தனை எத்தனை பாராட்டுரைகள். ஆனால் சீரழிய பிறந்த மக்களிலே ஒருவனாக வந்த உன்னை யார் சீந்த போகிறார்கள்? எவ்வளவு வேறுபாடு! முதலாளி, தொழிலாளி. அப்பா, எட்டாத இடைவெளி, நெருங்காத நெடுந்தூரம். இதுதான் உலக நடப்பு. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானப்பா. வாழ்வா இது? எங்கு பார்த்தாலும் அழுகை, அனாச்சாரம், ஆடம்பரம், அட்டூழியம். இருக்கட்டுமே, அதற்காக நீ ஏன் இப்படி அவதிப்படுகிறாய்? பறந்து வரும் பூச்செண்டுகளை ஏந்தி நுகர்ந்து பார்க்க வேண்டிய உன் கரங்கள் கல்லையும் மண்ணையுமா தீண்ட வேண்டும்? தீண்டியதால் தானே காண முடிந்தது எனக்காக காத்திருக்கும் அந்த கல்யாண பெண் கோயிலத்தின் குணச்சித்திர விளக்கத்தை. காதல் கனிரசம் சொட்ட சொட்ட கடிதங்களை எழுதி எழுதி குவித்த அந்த செல்வ சிங்காரி ஒரு கண்ணி அல்ல, கணிகை, மணப்பெண் அல்ல. என் வாழ்விலே மண்ணெண்ணி போட வந்த மாயாஜால கள்ளி என்பதையும் தெரிந்து கொண்டேன். இங்கு எத்தனையோ பேர் துன்ப படுகொலையிலே சோர்ந்து விழுந்து அவதிப்படுவதையும் கண்டேன். அது மட்டுமல்ல, என் பேரால் இங்கு நடைபெறும் அட்டூழியங்களையும் அறிய முடிந்தது. போகட்டும், பெற்ற தாயாவது போய் பார்க்க மாட்டாயா? பெற்ற தாய்? ஆம் வசந்தா, தான் பெற்ற மகன் மற்றவர்களை விட உயர்ந்தவன், சிறந்தவன், மேல்நாட்டிலே படித்து திரும்பியவன் என்று பூரிப்படைய வேண்டிய அந்த அன்னை இப்போது உன்னுடைய பிரிவாற்றாமையால் ஏங்கி தவிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பார்க்க வேண்டியது, அறிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் அந்த தாய்விடும் வேதனை பெருமூச்சை ஒரு தடவையாவது பார்த்து திரும்ப கூடாதா? திரும்ப முடியுமா? அம்மா என்ற எனது மகளை சொல்லை கேட்டு கேட்டு பழகிய என் அம்மா என் குரலை தெரிந்து கொள்ள மாட்டார்களா? என்னை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்த என் தாய் என் தேசத்தை புரிந்து கொள்வார்களே? எட்டி நின்றாவது அந்த கண்ணீரை பாரேன். பார்க்கிறேன், பார்க்கத்தான் வேண்டும். அதனால் எனக்கும் ஒரு ஆறுதல். சாப்பிடுங்கம்மா. எனக்கு எதுக்குடி காஃபி? கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. செந்து, என்ன சும்மா தொந்தரவு பண்ணாத. நீ போய் உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி திருவாசகம் படிக்கிறவரை கையோட கூட்டிக்கிட்டு வர சொல்லு. அதை கேட்டாவது என் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையட்டும். என்னம்மா நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே? காஃபி சாப்பிடுங்க, நான் போய் கூட்டு வர சொல்றேன். காலங்காலம் வச தம்பி வர போறாருன்னு நானும் கிரோட்டன்ஸ் எல்லாம் வாங்கி நட்டு தண்ணியை ஊத்தி அழுக்கிறேன். வளர மாட்டேங்குது. வளருமா? நேர நேரத்துக்கு தண்ணி ஊத்தினாதானே வளரும். நேர நேரத்துக்கு சோறு கொட்டிக்கல திங்கிறதுக்கு. ஏன் எங்க இடம் கிடைக்கும் படுத்து தூங்கலான்ட்டு போறிய? அதுவா தனையும் நீ தண்ணி ஊத்தினா நான் செடி உள்ளே போயிருது பூமிக்குள்ள. எனக்கு சூதுவாதம் ஒண்ணும் கிடையாது. என்ன போல கொழு கொழுன்னு வளர். புரியுதா? ஐயா மதிப்பே மண்ணாகிட்டு வருது. என்ன கட்டுக்கிட்டவ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ, என் முணுமுணுப்பு ராசா, உங்களை மதிக்கிறதே இல்லீங்களா? இவ வேற கால நேரம் தெரியாம கொஞ்சம் வந்துட்டா. நானே துண்ட தூக்கி தோல்ல போட்டு துறவரம் போயிடலான்னு பாக்குறேன். அப்படிங்களா? ஆமா. இந்த வரங்க கொஞ்சம் பொறுங்க. என்ன பெத்தவங்க வரட்டும். வெத்தலை வாக்கு வச்சு மேல நாட்டோட துறவரத்துக்கு அனுப்ப சொல்றேன். போங்க. உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவன். ஆமா, முண்டான் வந்தவங்க. மூஞ்ச பாரு. குரங்க என்னடி சொன்ன? ஒன்னே இல்ல மச்சான், அங்க பின்னால பாரு குரங்க. இந்த குரங்க உன் கூட்டாளிய போய் திருவாசகம் படிக்கிறவரை கூட்டு வர சொல்லி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லு. அதிகாரமா சொல்லாத ஐயா, மதிப்ப அறிஞ்சு பேசு. என் குரங்க அம்மா சொன்னதை சொல்லிட்ட. கேட்டா கேட்டுக்கட்டும், விட்டா விட்டுடட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏண்டி நீ நேத்து வந்து எடுத்தறிஞ்ச பேசுற? இரு, போயிட்டு வந்து பேசிக்கிறேன்.
குரங்க சீக்கிரம் ஓடி வரணும்னு சொல்லு. என்னடி சொன்ன? நீங்க 2 பேரும் ஜோடியா போய் வர்றத பாக்குறதுக்கு என் 2 கண்ணும் போறாதேன்னு வருத்தப்படுறேன். வருத்தம் என்ன சொல்லு? என் குரங்க பத்தி சொன்ன பிறகு பாத்துட்டேன். அம்மா இருக்காங்க, பேசுறதுக்கு சமயம் இல்ல. போயிட்டு வந்து பேசிக்க. போயிட்டு வந்து பேசிக்காங்க. என்னமோ நினைச்சிட்டு இருக்க நீ? அட கோவாலும் இல்ல ஒண்ணும் இல்ல. போங்கய்யா, கோவால் உயிரை வாங்கிக்கிட்டு இருடி வந்து பேசிக்கிறேன் உன்னைய. கோபால், அட வேலை இல்ல ஒண்ணும் இல்லையா? மேனேஜர் போய் அழுது கடங்க. இங்க வசந்த தம்பி வராம நாங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சு போய் கிடக்குறோம். இரு எழுந்துருங்க. வாசல் தெளிக்கணும். எழுந்துருங்க அண்ணா. நான் சொல்றது காரணம் வேலை விடிஞ்ச வெயில வரத கூட தெரியாம தூங்குறாங்களே. ஏன் போச்சு போ. காலங்காத்தால் இது வேற சொல்லையா? யாரு இந்த ஆளு? பெரியவர எழுதுருங்க. சரிதான், இவரை எழுப்பி வாசலை தெளிச்சு நான் வேலைக்கு போனா போறேதான். கத்திக்கிட்டு இருக்கே காதல விழல. எழுதுங்க. பாய் காஃபி. ஆமா, நல்லா சென்சுதான். வெயிலர் வந்தாச்சு, எழுந்துச்சு போங்க. யாரு நீங்க? நான் வந்து நானு இங்க ஒரு பெரியவரு. எந்த பெரியவரு? பெரியவர் தான், வயசானவரு. பேரு கேட்டனா இல்லையாங்கிறது ஞாபகம் இல்லையாக்கும். ஆமா ஆமா. நீங்க யாரும் இல்ல, இடத்த கொஞ்சம் காலி செய்றீங்களா? பெருக்கி கூட்டணும், நேரமாகுது. அதுக்கு என்ன, அப்படியே நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டுமா? எந்த பக்கமும் உட்கார வேண்டாம், வேலை இருந்தா போய் பாருங்க. எனக்கு வேலை ஒண்ணுமில்ல. அப்ப சரி, தெருவில் இறங்கி நடை கட்டுங்க. பேசிக்கிட்டு நிக்க எனக்கு நேரம் இல்ல, சங்கு உதற நேரமாச்சு. ஃபேக்டரி சங்கா? ஆமா. அப்ப உங்களுக்கு ஃபேக்டரியில வேலையா? ஆமா ஆமா. என்ன சம்பளமோ? இது என்ன விசாரணையோ? தப்பு தப்பு. தனியா இருக்கிற பெண்ணோட அனாவசியமா பேசுறதே ரொம்ப தப்பு. தப்புதான். என்ன செய்யறது? கொஞ்ச நாள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பேசி பழகி இருப்பீங்கன்னு உங்க பேச்ச பார்த்தாலே பச்சையா தெரியுது. அந்த பழக்கம் என்ன இங்க வேண்டாம், பேசாம வந்த வழியை பார்த்து நடங்க. வந்து இங்கே இருன்னு சொன்னது யாரு? அந்த பெரியவர் தான். அவர் தான் என்ன ராத்திரி கூட்டு வந்தாரு. இங்கே படுத்துக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளதான் போனாரு. ஒருவேளை வீடே மாறி போச்சோ? அது எப்படி மாறும்? நான் இங்கதான் படுத்திருந்தேன். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ஐயோ, அவர்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கூட இருக்கு. அவர் எவருன்னு தேடிக்கிட்டு போய் சேருங்க. பெரிய சொல்லியா போச்ச. ஏம்பா வள்ளி, யாரு கூடமா இப்படி வாயாடிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க பெயர அரட்ட கச்சை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத. இவர்தான் இவர்தான். நான் தாங்க, நான் தான். அட இவர்தானா? அந்த அம்மா குட்டியா? அந்த என்னப்பா நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம்? இல்லைங்க, நான் வந்து ரொம்ப பெரிய பிக் பாக்கெட்டா என்னவோ? அதெல்லாம் இல்லாமா, அவரும் நம்மள போலத்தான். ஏழு வேஷம் போட்டு பேசிருப்பாரு. இல்லாமா, ராத்திரி படுக்க இடம் கிடைக்காம திண்டாடினாரு. தற்செயலா எங்கண்ணுல போட்டாரு. பார்த்தா நல்லவராத்தான் தெரியுறாரு. ஆமா, நல்லவர். எல்லாம் நடிப்பா இருக்கும். ஆமா ஆமா, சொன்னா நம்பவா போறீங்க? எல்லாமே நடிப்பு தான். பாத்தீங்களாப்பா, இப்பேற்பட்டவளை பார்த்தா உங்களுக்கு இருக்க வருது. ஏதோ பாவம், வேலை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி கடைசியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கு நாம என்ன செய்யறதா? ஏதோ நம்மளான உதவி மேனேஜர் கிட்ட சொல்லி. அதெல்லாம் கூடவே கூடாது. அவர் தயவு நமக்கு வேண்டவே வேண்டாம். பின்ன என்னம்மா செய்ய? எத்தனை நாளைக்குத்தான் இவர் இப்படி அவதிப்படுவாரு? ஆமா, இவர் தான் அதிசயமா அவதிப்படுறாரு. பறிஞ்சு பேச வந்துட்டீங்க. அந்த மேனேஜர் மனுஷனா பிறந்திருக்கிற மிருகம். வாஸ்தவம். அதை நீங்க நானும் சொல்லி என்ன செய்ய? பணத்தை போட்டு ஃபேக்டரிய கட்டி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க பாரு. அது அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அவங்களுக்கு தெரியுது. முதலாளி அம்மா பங்களாவை சுத்துறாங்க, சின்ன முதலாளி ஆகாச வழியா லோகத்தை சுத்துறாரு. அதை விட்டு இறங்கி வந்து நம்ம கிட்ட நெருங்கி பார்த்தாங்களா தெரியும். வந்தாச்சு. யாரு? சின்ன முதலாளி. அவர் எங்கப்பா வந்தாரு? இல்ல, அப்படி நான் கேள்விப்பட்டேன். சரி தம்பி, பல்ல விளைக்கிட்டு அந்த மேனேஜரை போய் பார்த்துட்டு வருவான். வா. இல்லங்க, நீங்க திண்ணையிலேயே உட்காருங்க.
வாங்க சொன்னா போதும் நீட்டா வந்துடுவாங்க. பரவாயில்லம்மா, வரட்டும். ஏழைக்கு ஏழைதாம்மா ஆதரவு. அவன் பேரு சொன்ன வரவன். அவனை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லு. முதல்ல எடுபடி வேலை செய்யட்டும், பின்னால நல்ல வேலையா பார்த்து போட சொல்றேன். சந்தோஷங்க, நான் வரட்டுங்க. முருகேசா, நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாதுங்க, நல்லா தெரியுங்க. எந்த பைய சிவாசியை நான் சட்டம் பண்றதே கிடையாது. ஆனா நீ சொல்லும் போது நான் தட்ட முடியுதா? நமக்கு வேண்டிய வருஷம் ஆயிட்டியே. இதெல்லாம் வள்ளிக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. ஏன் நல்லா தெரியுங்க, நல்லா தெரியுங்க. நான் வரட்டுங்களா? சொன்னது வருது. முதல்ல நீங்க வர. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு போய் டிரெஸ் மாத்திக்கிட்டு அங்க இருந்து நேரம் இங்க ஓடி வர்றேன். துறவாளுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள டபுள் ட்ரெஸ் போடணுமோ? எனக்கு டியூட்டியும் டபுள் தானுங்களே. ஆபீஸ்ல 8 மணி நேரம், அதுக்கு அந்த ட்ரெஸ். மீதி 16 மணி நேரம் ஐயா சௌரியங்களை கவனிக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ். ஆகவே எனக்கு டியூட்டி ரொம்ப டைட்டுங்க. இனிமே வீட்டுக்கு போனோம் வந்தவன வரணும், தெரியுமா? சரிங்க, போனோம் வந்தவன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன். இப்ப போனானே முருகேசன், அவன் மகளை பத்தி உனக்கு தெரியுமா? தெளிவா தெரியும். சிறப்புறத்து வள்ளியோட அழகை எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டுல பிறந்திருக்கா. அடி அப்பா. அவளை கொஞ்சம் கவனி. வேண்டாங்க, ஒண்ணு கட்டிக்கிட்டே நான் படுற அவஸ்தை போறோம். வேண்டவே வேண்டாம். யார் அவன் சுத்தம் மண்டா இருக்கான்? அவளை சுத்தி வட்ட வளையம் போட்டு என்னை பத்தி கொஞ்சம் பேசி பாரு. கிட்ட நெருங்க முடியாதுங்க. எக்கச்சக்கமா ஒரு வார்த்தை சொன்னா போச்சு. சாதாரண கன்னத்துல ஒண்ணு விட்டு பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்து போயிட்டு வாடாது. என்ன வள்ளி, சௌக்கியமா? சௌக்கியமா தான் இருப்பேன். உன்னை நேர்ல பார்த்து விசாரிக்கலன்னா என் மனசு சமாதானப்படுறதே இல்ல. உங்க அப்பா இல்லையா? இல்ல. இதற்கும் சரியாதான் இருக்கு. ஒரு முக்கிய விஷயம் பேசலாமா? சாதாரண நினைச்ச ஒண்ணும் இல்ல. என்ன வள்ளி இது? உனக்கு மேஸ்திரி வேலை கொடுக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறேன். இது என்ன? சற்று சாதாரண விஷயம். ஆமா, உன்னுடைய குணத்துக்கும் பண்புக்கும் அழகுக்கும் நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். உனக்கு மேஸ்திரி வேலை என்ன பெருசு? சொல்ல போனா நீ பாடுபட திறந்தவளே அல்ல, உல்லாசமாக வாழ உருவெடுத்தவள். அப்படியா? அப்புறம் சொல்லட்டுமா? அதுதான் ஆரம்பிச்சுட்டீங்களே, நடக்கட்டும். உப்பைகள் மீதிலே ஒய்யாரமாக உலாவி வர வேண்டிய கொய்யாக்கனி, தவழ்ந்து வரும் தென்றல் காற்றிலே அந்த புடவை தலைப்பு பறந்தாடுவா அந்த மோகன அழகையும், உன் திரைவடிவ நெற்றியை நடன அரங்கமாக்கி அதிலே நளினமாக அசைந்தாடும் அந்த கூந்தலின் மினுமினுப்பையும் பார்த்து ரசிக்க கொடுத்து வைத்தவன் பாக்கியசாலி வள்ளி, மகாபாகியசாலி. வர்ணனை எப்படி? பிரமாதம். உன்னை பார்த்தாலே கற்பனை ஊற்று வெள்ளம் போல பாய்ந்தோடுது வள்ளி. முடிந்ததா? முடிந்தது என் வரையில். நீ நீதான் சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை, 2 எழுத்து. அதுதான், அதேதான். இனி உடல் தேய உயிரழிய வாழ வேண்டியதில்லை. பலமான வாழ்வு உன் காலடியிலேயே தவம் செய்யும். கண்ணீர் விட்டு கலங்க வேண்டியதில்லை. பன்னீரின் நறுமணத்திலேயே பகட்டாக வாழலாம். உன் முகத்திலே அரும்பி நிற்கும் வேர்வை துளிகளுக்கு பதிலாக ஜொலிக்கும் முத்தாரங்கள் உன் அழகு நீ அலங்கரிக்கும். அபாரம், அபாரம்.
இந்த மணிவாசகத்தை எந்த புத்தகத்தில இருந்து பாடம் பண்ணினீங்க? புராணமா, சத்தான சமூகமா? பாடம் பண்றதா? நெஞ்ச பிளந்து வந்து கொட்டுது வள்ளி. ஐயோ பாவம், உடனே ஒரு டாக்டர் பாருங்க. போச்சு, சுவாரஸ்யமான கட்டம் பொட்டுன்னு போச்சு. நீங்களும் போகலாம். போகவா சொல்லுகிறாய்? வள்ளி, உனக்கு பாடுபடுவதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அதனால்தான் அப்படி பேசுகிறாய். எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நீங்கள் பேசாமல் போய்விட்டாலே போதும். இந்த உடலும் உயிரும் இருப்பது உல்லாதமாக வாழத்தான் வள்ளி. அதில் சந்தேகமே இல்லை. சபாஷ், அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. மேனேஜர் சார், உல்லாசம் எது தெரியுமா? உழைத்த பின் ஓய்வு கொள்வது, பாடுபட்ட பலன் பெறுவது, செம்மை தொழில் புரிந்து சீராக இல்லறம் நடத்துவது. அதுல உப்பும் இல்லை, சப்பும் இல்லை. மானம் மரியாதையற்ற உங்கள் உல்லாசத்தை பற்றி விளக்கம் இங்கு தேவையில்லை. வள்ளி, என்ன? நானும் நீண்ட காலமாக பொறுத்திருக்கிறேன். நானும் மறுத்திருக்கிறேன். என் விருப்பம் மனதை மாற்றாதா? என் மறுப்பு உங்கள் மண்டையில் ஏறாதா? வள்ளி, இருக்கிறேன், கத்துவாரே. நாசத்தை தேடிக்கொள்ளாதே. நான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர், நீ ஒரு சாதாரண வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இருக்க வேண்டிய மட்டும் மரியாதை மேனேஜருக்கும் இருக்க வேண்டாமா? கோபத்தை மூட்டாதே. என் விரோதத்தின்றால் ஆட வேண்டிய அவளை நீ. மிஸ்டர் மேனேஜர் சார், ஓடி ஆடி மகிழ வேண்டிய வயதிலிருந்து ஓயாது பாடுபட்டு பழகி இந்த கை ஆடினார். பாடுபட்ட பலன் பெறுவதை தவிர கேடு கட்ட வாழ்வு கச்சார வாங்கும் மனாச்சார கரங்கள் இந்த கரங்கள். அதே சக்கினா அப்படி கூட போடு. அதிக பிரசங்கி, வீணாக அறிந்து போகாதே. செத்து போவதற்கு கூட சித்தமாக இருக்கு. மூடுவாய், ஓடுவனே. அப்படி போட்டு தகாசுந்த. மரியாதையாக போய்விடு. இல்லாவிட்டால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் பாவம், பெண் என்று பரிதாபப்படுகிறாயோ? போவழியே. என்னடா சபாஷ்? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன் சிறுசிறுப்பை என்னிடமா காட்டுகிறாய்? இது உன்னை என்ன செய்ய என்பார். இருட்டு சிரிக்கி. என்ன வள்ளி இது? என்ன நடந்தது? இந்த தடியை ஏன் இங்க வந்தான்? ஒண்ணுமில்ல. வழக்கம் போல சீறி விடாம நடந்ததை கொஞ்சம் சொல்லு வள்ளி. அந்த அயோக்கிய பயலை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னத்தை சொல்லட்டும்? அவன் என்னதான் சொன்னான் சொல்ல. 7 8 விலை பேச வந்த 8 வாடி பையன். அவன் பிறகு குணத்தை இதுவரை ஃபேக்டரியில காட்டினா இப்ப இங்கேயே வந்துட்டான். ராஸ்கல், நில்லுங்க. எங்க போறீங்க? அவனை இப்போதே மண்டையில் அடித்து விரட்டுகிறேன். அது உங்களால முடியாது. முடியும், நீ வழிவிடு. ஆத்திரத்தால நிதானம் தவறி பேசுறீங்க. அவன் மேனேஜர். நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கும் அதிகாரம் அவன் கையில. அந்த கையை முறித்து அதிகாரத்தை பறித்து விடுகிறேன் பார். பொங்கி வரும் கோபத்தால் உங்கள் புத்தியே பேரழித்து விட்டது. எனக்கா? வள்ளி, நான் யாருந்தே உனக்கு தெரியாது. நான் தான் இந்த ஃபேக்டரி முதலாளி அல்ல, தொழிலாளி. ஆமா ஆமா, இப்ப நான் தொழிலாளி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்காக பரிந்து பேசி நீங்கள் அவரோடு சண்டை போட்டா அதனால் அழிவது அவருடைய அந்தஸ்து அல்ல, அவருடைய கௌரவம் அல்ல, அவருடைய மானம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் இல்லாத உறவை கதையாக கட்டி நம்மைத்தான் ஏளனமாக பேசுவார்கள். அதிலும் பெண்ணாக பிறந்திருக்கும் நான் தான் அதிகம் புண்பட வேண்டும். இவனுக்கு முடிவு காலம் தான் எப்போது? வெகு தூரத்தில் இருக்காது. வினை விதைத்தவன் தினை அறுப்பதில்லை. அதுவரையில் இந்த பேயிடமிருந்து எப்படித்தான் தப்பி வாழப் போகிறாயோ? இவன் என்ன, இவங்க தாத்தா வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. வாங்க உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? இப்பதான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி விரட்ட பாரு, அதிகாரத்தை பறிக்கிறேன் பாரு. இதெல்லாம் என்ன மந்திரம் போடுறதா? இல்ல, தந்திரம். அப்பப்பப்பா, உங்க கோபத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அடே அப்பா, நீயா பயப்படுவ? உன்னை கண்டு நான் பயப்படாம இருக்கணுமே. ஆமா, பயப்படுறவங்கதான். கிடைச்ச இடத்தை விடாம பிடிச்சுக்கிட்டீங்க. ஐயோ, அதுக்காக நான் பட்ட பாடு. சரி சரி, சாப்பிட போல. ஓ, சாப்பிடணுமோ? இதோப்பா வந்து. என்ன வந்து? சாப்பிட்டு வந்து ஏதாவது சமாச்சாரங்கள்? ஒண்ணுமில்ல. உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குதா? பிடிச்சாகணுமே, வேற வழி. இங்க வேணும்னா சாப்பிடுங்களேன். ஆஹா, இது என்ன அதிசயத்துல அதிசயமா இருக்கு. நான் காண்பதென்ன கனவோ நனவோ என்னவோ தெரியலையே. ஆமா, சாப்பிட சொன்னா. வேண்டாம் பாயே, வேண்டாம். நான் வந்து ஒரு பெரிய பிட் பாக்கெட். இல்ல இல்ல இல்ல, நான் தப்பா பேசிட்டேன். உங்க குணம் தெரியாம. தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல. போனா போகுதுன்னு சாப்பிட சொன்னா குறும்பு. சாப்பிடாட்டா போகல. அப்ப சரி, போறேன். என்ன செய்யறது? சாப்பிட சொல்றாங்க, சரின்னு சொன்னா உடனே போக சொல்றாங்க.
நான் ஒண்ணும் போக சொல்லல. நிஜமா சொன்னா? இல்ல போய் போய் ஒரு இலை வாங்கிட்டு வாங்க. இதோ ஒரு ஓட்டத்துல போயிட்டு வரேன். நல்லவர் யாரோ என்ன பேரோ யாரிர சொந்த ஊரோ ஏனோ என்னெங்கும் இவரை நாடனும். யாரோ என்ன பேரோ யாரிர சொந்த ஊரோ ஏனோ என்னெங்கும் இவரை நாடனும். கூறுமிழ்ந்த நிலைதானோ காதை என்பது, கூறுமிழ்ந்த நிலனோ காதை என்பது, இதை கூறும்போது எனது உள்ளம் எங்கும் கொள்ளுது. எங்கிருந்தோ வந்தார் இதயம் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். முன்னம் கண்டதில்லை நேசம் கொண்டதில்லை, இன்றோ இவர் மீது மனசு சொல்லுது. முன்னம் கண்டதில்லை நேசம் கொண்டதில்லை, இன்றோ இவர் மீது மனசு சொல்லுது. கோலமிழ்ந்த நிலைதானோ காதல் என்பது, கோலமிழ்ந்த நிலைதானோ காதல் என்பது, இதை சொல்லும் போது எனது உள்ளம் இன்பம் கொள்ளுது. எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். நெஞ்சில் வேறொரு பெண்ணை எண்ணி இருந்திடுவாரோ, என்னை அதனாலே வெறுத்திடுவாரோ. நெஞ்சில் வேறொரு பெண்ணை எண்ணி இருந்திடுவாரோ, என்னை அதனாலே வெறுத்திடுவாரோ. எதையும் நான் நினைதானோ காதல் என்பது, மனதில் கோலம் இந்த சந்தோஷம் தனியாறு தீர்ப்பது. எங்கிருந்தோ வந்தார் என் நிலையும் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். எங்கிருந்தோ வந்தார் என் நிலையும் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். சாப்பிடலாமா? இங்க அம்மாவும் இல்ல ஆயாவும் இல்ல. பின்ன யாரு இருக்காங்களா? கண்ணை திறந்து பாருங்க. ஓ, நீங்க தானே எல்லாம் வாங்கிட்டு சொன்னது. நமக்கு வந்து பாருங்க, 4 அளவுக்கு சைவ சாப்பாடு போதும். போதுமா? எடுங்க காசு. என்னம்மா அது, சாப்பிட வரும்போதே இலையோட வாங்குறீங்க, சாப்பிடுறதுக்கு முன்னாடி காசு கேக்குறீங்களே. ஒருவேளை இது புதுசான சாப்பாட்டு கடையோ? ஆமா. அது சரி, உங்க பேர் என்னவா? அரே, உங்ககிட்ட அதை சொல்ல நானு. என் பேரு வரதன். சொந்த ஊரு? மெட்ராஸ். என்ன பட்டணம்னு அழகா சொல்லுங்களேன். ஆமா, அப்பா அம்மா? அம்மா இருக்காங்க. அவங்க பேரு? அது பேருதான் வக்கீல் தேவலாம் போல் இருக்கு. ஆமா, இருக்க இருக்க பயம் தெளிஞ்சு போச்சு, குறும்பு அதிகமாச்சு. அவங்க பேரு கேட்டா? அவங்க பேரு கற்பகம்மா. அட, நம்ம முதலாளி அம்மா பேரு கூட அதுதானா? ஆமா, பள்ளி நீ குறிச்சுதானா? எத்தனையோ பேரு. முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானாமே, அவ பேரு கூட வள்ளிதானா. ஆமா, சென்னையில உங்க இருப்பிடம் எங்க? பிளாட்பாரம். உங்க வீட்டை கேக்குறேன். அதத்தான் சொல்றேன். கடற்கரை பக்கமா இருக்கிற பிளாட்பாரத்துலதான் நம்ம ஜாகைய போக்குவரத்து எல்லாம். வானமே கூரை, ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கடற்காத்து சும்மா அள்ளிக்கிட்டு வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை எப்ப அழைச்சிக்கிட்டு வர போறீங்க? வரணும். எப்போ? அதை எப்படி இப்ப சொல்றது? தான பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி, வாங்க, சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம். ஓ, நான் ரெடி. ஆமா, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் சரிவர இருக்கும்ல? ஒண்ணு இருக்காது, சோறு மோரும் தான். சேனாமிர்தம் போங்க, எல்லாம் போடுற கைய பொறுத்து இருக்கு. அப்படி இங்க யாரும் இல்லையே. உன்னை தண்டா முட்டாய். என்ன தானா? ரொம்ப நன்றிங்க. சிகரெட்டுங்க உங்க பாக்கெட்ல பாருங்க, ஏன்ட்ட கேக்குறீங்களே. என்னங்க அந்த வள்ளி என்ன பார்த்து என்ன வாக்கு சொன்னா கேட்டியா? கேட்டேன். இந்த ஏழைய நாடி தாங்கள் என் குடிசைக்கு எழுந்தருளியது
என் பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு சாஸ்தாங்கமா உங்க காலில் விழுகிறத விட்டுட்டு ஓடு வெளிய நினைச்சா உசுர விட்டுடலாம் சார். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? கேட்டேன், இடம் போட்டு பாக்குறேன் சார். ராசு இல்ல என்னடா உளற? அத நினைச்சா உலக சொல்லுது. அவ்வளவு கோபம் எனக்கு. என்ன ஆனாலும் சரி, அவரை சும்மாவே விடக்கூடாது. ஆமா ஆமா, விடவே கூடாது. யார விடக்கூடாது? ஓஹோ, அதை ஏன் கேக்குறீங்க? இங்க வந்து பாருங்க, எல்லாம் வள்ளி மயங்கள், வெள்ளி கொலுசு, பித்தளை சங்கிலி, வெள்ளி ஒரு உணர்வாயப்பா. 100க்கு 100 உண்மை. ஆமா, யார் அந்த வள்ளி? சொல்லிட்டேன். நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறா. அவனை வசப்படுத்தணும், விடக்கூடாது. அது நேரா என்கிட்ட வர்றதும், மேஸ்திரி வேலை கொடுங்கன்னு கேட்கறதும், பல்ல காட்டுறதும், குலுக்குறதும், மினுக்கிறதும், பொய்யாரமா நடந்து காட்டுறதும், கொஞ்சம் கூட சைக்கிள் போ. அவ்வளவுக்கு வாழா? ஏன் சொல்றேன், நெஞ்சு துணிஞ்சு கொஞ்சம் வர்றாளேன்னு கோபமா பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அவளை என்ன செய்யறோம் பாருங்க. சொக்கா, என்ன அம்மா? அந்த வள்ளிய உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. ஆர்டினரியா எக்ஸ்பிரஸா? உன் தலை சுத்தம். சேலைக்காரி மகிழம் புறவிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, ஓ உன்னையே நான் மறவேனே. போலே நீயும் பின்னாலே ஏறி வந்தா எளிதாக சைக்கிள் ஓட்ட முடியுமா? குறும்பாக பேசுங்க, குணத்தையே பார்க்கும் போது மரத்திலே ஏறுகின்ற மந்தி போல் இருக்குது. கிண்டலாய் பேசுகின்ற கண்ணாட்டி பாரு, அங்கே உன்னை போல் பூதம் ஒன்று நிற்குது. அழகிலா எந்தன் மீது ஆசை நீர கொண்டது, அழகிலா எந்தன் மீது ஆசை நீர கொண்டது. விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன், விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன். விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன், விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன். வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன். மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன், வரமாட்டேன். மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன். மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. சொன்னா போதுமா? தப்பு தப்பு தப்பு. வா குங்கும பொட்டுக்காரா, ஓனக்கிராப்புக்காரா, உன்னையே நான் பிரியேனே, ஓ உன்னையே நான் பிரியேனே. மத்தாப்பு சேலைக்காரி மகிழம் பூரதிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, ஓ உன்னையே நான் மறவேனே. அப்போ நீ வீட்டுக்கு போ, நான் வந்து சங்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரே அடியா அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காம போதா வந்தான்னு வந்து சேருங்க. அரட்டை அடிக்கிறதா? சரதா, அகில உலக பிரச்சனைகள் எல்லாம் அங்கதானே வழி நாங்க அலசுறோம். நான் வரட்டுமா? சரி சரி, போயிட்டு வாங்க.
இந்த மாதிரி வள்ளி, என்ன உன்னை கோயிலம்மா அவசரமா கூப்பிடுறாங்க, உடனே போய் பாரு. ஏன்? ஏனா என்ன கேட்டா அது அவங்கள சொல்லணும். என்ன இப்படி கேக்குறது தப்பு. சரி சரி, நீ போ, நான் போறேன். அதையும் என்கிட்ட சொல்றேன், நேரம் அங்கேயே போய் சேரு.